வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. பிஇ மற்றும் டிப்ளமா படித்து முடித்து அரசு பணிக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பை நம்ம தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் இந்த வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2/2/2024 இந்த மாசம் பிப்ரவரி அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12/3/2024 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மொத்த காலி பணியிடங்கள் வந்து 1900 சொச்சம் கொடுத்துருக்காங்க. ஆனா மொத்தம் நமக்கு இதை அதிகரிச்சு 1933 காலிப்படைகள் ஆனா இப்போ அதிகரிச்சு இப்போ 2104 காலிப்படையிடங்களா இப்ப அதிகரிச்சிருக்கிறாங்கப்பா. இதுல வந்து பிஇல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பர்டிகுலரா 3 சப்ஜெக்ட்டுக்கு தான் இதுக்கு வந்து அதிக ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒன்னு சிவில், மெக்கானிக்கல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல். இந்த 3 சப்ஜெக்ட் படித்தவங்க, பிஇல வந்து சிவில் படித்தவங்க, பி மெக்கானிக்கல், பி எலக்ட்ரிக்கல் படித்தவங்க, அது மட்டும் இல்லாமல் டிப்ளமா படித்தவங்களுக்கும் இந்த ஆப்ஷன் இருக்கு. அதாவது இந்த 3 கேட்டகரியிலையும் வந்து டிகிரிலையும் டிப்ளமா அல்லது இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. அதுவும் பர்டிகுலரா போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு, ஆல்ரெடி இப்போ நீண்ட காலமா தயார் பண்ணிக்கிற மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அமைஞ்சிருக்கு. அதுல குறிப்பா வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ தமிழ்நாடு பார்த்தோன்னா உங்களுக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வுகள் எழுதக்கூடிய குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 போன்ற மாணவர்களுக்கு இந்த தேர்வு வந்து பார்த்தோன்னா இந்த பி முடிச்சுட்டு இல்லை டிப்ளமா முடிச்சுட்டு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தேர்வுகள் வந்து பார்த்தோன்னா பொதுவாக 2 பேப்பர் இருக்கும். ஒன்று வந்து அவங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும். அதாவது அவங்க என்ன படிச்சாங்களோ சப்ஜெக்ட் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு, தமிழ் தகுதி தேர்வு இருக்கு, அப்புறம் பொது அறிவு ஜெனரல் ஸ்டடீஸ், பொது அறிவு. சரிங்களா? இந்த 2 தேர்வுகளுமே பொதுவா டிஎன்பிஎஸ்சில இப்போ குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லா தேர்வுகளுக்கும் இது காமனா இருக்கக்கூடிய ஒரு பொதுவானது. இதுதான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதனால டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த 2 பகுதிகளும் அவங்களுக்கு மிக எளிமையா இருக்கும். கூடுதலாக அவங்களோட மேஜர் சப்ஜெக்ட், உதாரணத்துக்கு இப்போ சிவில், மெக்கானிக்கல், அப்புறம் எலக்ட்ரிக்கல், இந்த படித்த மாணவர்கள் இந்த சப்ஜெக்டை மட்டும் இல்ல டிகிரி ஸ்டாண்டர்ட்ல உள்ள பி படிச்சவங்களுக்கு பி லெவல்ல இருக்கு இந்த எக்ஸாமினேஷன் இருக்கு. டிப்ளமா படிச்சவங்களுக்கு இதே சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இருக்கு. நிறைய போஸ்டிங் இதுல கொடுத்துருக்காங்க. இதுல பெரிய லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிடிஎஃப் வந்து நம்மளுடைய இதுல வந்து இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல பின்னாடி கொடுத்துருக்கோம். அதை வேணுங்கிறவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மாதிரி என்னென்ன போஸ்டிங் எவ்வளவு இருக்கு, அந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லக்கூடிய எல்லாமே தனித்தனியா கிளியரா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த பி முடிச்சவங்க அல்லது டிப்ளமா முடிச்சவங்க இந்த 3 சப்ஜெக்ட்ல சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்ங்கிற சப்ஜெக்ட்ல படிச்சவங்க இந்த தேர்வுகளை வந்து நீங்க தயார் பண்றது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாமுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29th பார்த்தீங்கன்னா ஜூன். அது வந்து பார்த்தீங்கன்னா பி லெவல்லையும் அடுத்த டிப்ளமா லெவல் 30/6/2024 அன்னைக்கும் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இது எல்லாமே இப்போ நான் மேலே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இது நீங்க பொறுமையா ரிலாக்ஸா பார்த்துக்கோங்க. இங்க உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டகரியில நீங்க போய் பாருங்க. இதுல வந்து பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பார்த்தோன்னா உங்களுக்கு கோஆபரேஷன்ல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா இதுல எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நாம என்ன போஸ்டிங் நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த மாணவர்கள் பண்ணுங்க. இது மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தோன்னா நார்மலா வந்து பார்த்தோன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சில எப்படி இருக்கோ அதுதான். இதே ஓசி கேட்டகரின்னு சொல்ல முடியா, அதர் கம்யூனிட்டிஸ், அவங்களுக்கு வந்து 32 வருஷங்களுக்குள்ள இருக்கணும். இதே இப்போ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அப் டு 57 வரைக்கும் எழுதலாம். சரியா? 57 ஏஜ் வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத வரையிருங்க. இதுக்கான இந்த டேட் பாருங்கப்பா, இது முக்கியம். இந்த இம்பார்ட்டன்ட்
அந்த டேட் அண்ட் டைம்ஸ் பாருங்க. இதுல இந்த டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் தான் சொன்னலையா, இப்போ 2/2/2024 பிப்ரவரி இன்னைக்கு விட்டுருக்காங்க. இது லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 12/3/2024 ஈவினிங்கோட முடியுது. சில இதுக்கெல்லாம் வந்து நைட் வரைக்கும் இருக்கும், 12 o'clock வரைக்கும் இருக்கும். ஆனா அது 5:45 PM பண்றாங்க. இதெல்லாம் ஃபுல்லா ஆன்லைன்ல தான் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷனாக தான் இது அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் அதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னா அப்லோட் பண்றதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் கூட பண்ணிக்கலாம். இதுக்கான டைமும் சஃபிஷியன்ட் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் இந்த டேட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல வந்து பார்த்தோன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அதுக்கு வந்து பார்த்தோன்னா 30ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 30/6/2024 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அவங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும் அந்த இதுல. அடுத்தது பார்த்தோன்னா முத நாள் 29/6 இதுல வந்து பார்த்தோன்னா இது வந்து டிப்ளமா ஸ்டாண்டர்ட்ல இந்த எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு. இது SSLC ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். பார்ட் பில வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் இது டிப்ளமா ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிகிரி லெவலுக்கு அப்படின்னா இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாத்துக்கும் காமன் தான், SSLC ஸ்டாண்டர்ட் தான். சரிங்களா? இப்போ அந்தந்த என்னென்ன சப்ஜெக்ட், இப்போ சிவிலா, மெக்கானிக்கலா, நீங்க எலக்ட்ரிக்கலா அப்படின்னா அந்த சப்ஜெக்டுக்குரிய நீங்க இங்க படிக்கணும். இங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்த கீழே அதுக்கான டீட்டெயிலா உங்களுக்கு சப்ஜெக்ட்ல கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். அது மாதிரி இந்த நோட்டிபிகேஷன்ல பின்னாடி வந்து ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸும் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இதுல உங்களால இப்ப இதுல எடுக்க முடியலன்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்ல போனீங்கன்னா அந்த அங்கேயும் இந்த சிலபஸ் சேம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த எக்ஸாம் நடத்துறது டிஎன்பிஎஸ்சியில் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துறாங்க. சரியா? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய என்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா சர்வீஸ், கம்பைன்ட் என்ஜினியர் சர்வீஸ், கம்பைன்ட் என்ஜினியர் சபார்டினேட் சர்வீஸ் எல்லாமே பொதுவாக டிஎன்பிஎஸ்சி நடத்துவாங்க. ஆனா இந்த வந்திருக்கக்கூடிய இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளைக்கான நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா யாரு நடத்துறாங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துறாங்க. இது எப்படின்னா நீங்க ஆல்ரெடி இங்க காமிச்சிருப்பாங்க OMR பேஸ்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இது எப்படி சார் இருக்கும், அது ஆன்லைன் மெத்தட்ல பண்றாங்களா, இப்போ SSA அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, இது எல்லாமே OMR பேஸ்ல இந்த எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க. சரிங்களா? அதனால வந்து இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எப்படி நடத்துறாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த எக்ஸாமினேஷனை நீங்க வந்து நல்லா படிச்சுட்டு போனோம் அப்படின்னா இந்த 2104 வேகன்சியில அவங்கவுங்களுக்கு உரிய இந்த திறமைக்கு தகுந்த மாதிரியான பணிகளை நம்மளால பெற முடியும். இதுக்கான சிலபஸும் இதுலயே நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த அதாவது மேஜர் சப்ஜெக்டா இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்டுக்கும் அடிஷனலா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பொது அறிவுக்கான பாடங்களும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த டீட்டெயில் நோட்டிபிகேஷனை டீட்டெயிலாக படிங்க. இதை படிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ இந்த டேட்டுக்குள்ள பண்ணுங்க. இப்போ அது பண்ணுனா 12/3/2024 அதுக்கு முன்னாடியே அந்த அப்ளிகேஷன் பண்றது நம்ம நல்லது. ஏன்னா இந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம அப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அதுல சர்வர் ப்ராப்ளம் நிறைய இஷ்யூஸ்லாம் வந்துடும். அதுல வந்து பார்த்தோன்னா நமக்கு அப்ளை பண்ண முடியாம போது வாய்ப்பு அதிகம். அதனால லாஸ்ட் மினிட் வரைக்கும் காத்து இல்லாம அட்வான்ஸாவே இதுக்கான விஷயங்களை பண்ணுங்க. இதுக்கான பாருங்க இந்த எக்ஸாமினேஷன் பாருங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14ல கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து OMR மெத்தடில் தான் இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். டிகிரி ஸ்டாண்டர்டு பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன படிச்சீங்களோ சிவில்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மூணுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 1.5 மார்க். அப்போ நீங்க கீழே கொடுத்துருக்கிற மாதிரி 300 மார்க்குக்கு நீங்க ஸ்கோர் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து இந்த மினிமம் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த மினிமம் கட் ஆஃபோட தான் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக மார்க் எடுப்பாங்க. அதனால நீங்களும் அதிக ஸ்கோர் எடுக்கிறதுக்கான எஃபோர்ட் போடணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒவ்வொரு என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல தனியா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கோடு மாறும், அந்த சிலபஸ் மாறும் பாருங்க. சரிங்களா? அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி SSLC ஏற்கனவே பார்த்ததுதான். அது ஒரு பார்ட் ஜில ஜெனரல் ஸ்டடீஸ்ல இது ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது 100 கொஸ்டின்ஸுக்கு அதே 1.5 மார்க். சரிங்களா? இப்போ 100 இன்ட்டு 1.5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா எவ்வளோ வரும்? 150 மார்க்குக்கு நீங்க எழுத வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்போ ஜெனரல் நாலேஜ்ல இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு அந்தந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி டிப்ளமா ஸ்டாண்டர்டு. இதுல அடிஷனலா இன்டர்வியூ இருக்கு. இதுல மெயின் அப்படிங்க சொல்லக்கூடிய மெயின்ஸ் சொல்லக்கூடிய அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் இப்போ இதுல இல்லை. சரிங்களா? அதனால நீங்க பிரிலிமினரி மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா நீங்க நேர்முக தேர்விற்கு நீங்க இன்டர்வியூக்கு சென்றலாம். சரிங்களா? இந்த இன்டர்வியூலையும் பார்த்தோன்னா நல்ல மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கான தேவையான உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ எல்லாம் நம்முடைய குழந்தைப்பா IAS அகாடமி உங்களுக்கு நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இதுல இருக்கக்கூடிய சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுடைய குழந்தைப்பா IAS அகாடமியில நேரடியாகவும் ஆன்லைன் வழியாகவும் இதுக்கான கிளாஸஸ் வந்து நடத்துறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமுடைய மாணவர்கள் இந்த பயிற்சியில சேர்ந்து உங்களுடைய அது கனவா இருக்கக்கூடிய அரசு பணியை கனவை நிறைவேற்றுறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமையும்.
சரிங்களா? நீங்க பாருங்க. அதே மாதிரி டிப்ளமா ஸ்டாண்டர்ட்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலுக்கு அதுக்கான என்னென்னது ஒவ்வொரு இதுக்குமான தனியா கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது OMR தான், அப்டேட் தான், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு கொடுத்துருக்காங்க, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு அழகா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன போஸ்டிங் அப்ளை பண்றோம், அதுக்குரிய இது என்ன அப்படிங்கறத மட்டும் நம்ம கிளியரா தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். இது டிஎன்பிஎஸ்சி தொடர்ந்து படித்து வரக்கூடிய மாணவர்கள் இந்த பொது அறிவுங்கிற பாடத்தை நீங்க டிப்ளமா ஸ்டாண்டர்டா இருக்கட்டும் அல்லது டிகிரி ஸ்டாண்டர்டா இருக்கட்டும் அவங்களுக்கு எளிமையா இதுல வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு இப்போ 100 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 100க்கு கிட்டத்தட்ட ஒரு 80+ அடிச்சிடலாம். சரிங்களா? 80% மேல இதனால உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா அந்த மேஜர் சப்ஜெக்ட் தான் எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் படிச்சு நீண்ட காலம் ஆயிருக்கும், அல்லது கரண்டா பாஸ் பண்ணவங்களுக்கும் நீங்க டெஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதிருப்பீங்க. ஆனா எம்சிக்யூ டைப்ல எழுதுறப்போ நீங்க நிறைய வந்து பார்த்தோன்னா ஃபேக்சுவலா நிறைய படிக்க வேண்டியிருக்கும். சரியா? ஆனா இப்ப காலேஜ் முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு அந்த படிப்பு அந்த வேகத்தோட படிக்கிறப்போ உங்களுக்கு எளிமையா இருக்கும். அதனால இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இது வந்து இந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி நம்ம படிக்கிறோம் அந்த புரிதலோட படிச்சீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஒரு 2-3 மாதங்கள்ல படிச்சு நம்ம எக்ஸாமுக்கு நமக்கு தயாராகிடலாம். சரிங்களா? அதுக்காக உட்கார்ந்து திட்டமிடுங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான வந்து உங்களுக்கு கிளாஸ், மெட்டீரியல், டெஸ்ட் எல்லாமே நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ரொம்ப தரமான பார்த்தோன்னா பாட புத்தகங்களும் தரமான தேர்வுகளும் இதுக்கான நல்ல அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டுதான் இந்த தேர்வுகளை நடத்துறாங்க. இந்த தேர்வு எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கறத சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேக்சிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இந்த இது கொடுத்துருக்காங்க, சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் 20 டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட இந்த எக்ஸாமை நடத்துறாங்க. இது இந்த செலக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்க நேரம் கிடைக்கிறப்ப எல்லாத்தையும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த இதுல நமக்கு பின்னாடி சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குரிய சிலபஸும் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுல அப்புறம் இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரிலாக்ஸா உட்காந்து படிங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து படிச்சுட்டு சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. காலத்துல அப்ளை பண்ணா மட்டும்தான் இது வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது மாதிரி அந்த பிசிக்கல் குவாலிஃபிகேஷன் முதற்கொண்டும் இதுல கொடுத்துருக்குறாங்க. அது நீங்க என்ன எப்படி யாருக்கு என்னென்ன மாதிரி இருக்கு உடல் தகுதி தகுந்த மாதிரி அதை பார்த்து வச்சுக்கணும். பர்டிகுலரா வந்து பார்த்தோன்னா இந்த கண் பார்வை, ஐ விஷன் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ இந்த நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 83 பக்கங்கள் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எதுவும் தவறு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க எந்த சந்தேகமும் இதுல வந்து இல்லாத அளவுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க. இதுல வந்து அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம வந்து படிக்கலாம். இப்போ பாருங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அனெக்சர் 1ல சிலபஸ். இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிஎன்பிஎஸோட அபிஷியல் வெப்சைட்ல போனீங்கன்னா அதுல மேல வந்து இதுல சிலபஸ்ல வந்து ரிவைஸ்டு சிலபஸ்ல நீங்க கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அதுலயே எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ல பி லெவல், எம்இ லெவல், டிப்ளமா லெவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அங்க உள்ள சிலபஸ் தான் இதுவும் சேம் தான், டிட்டோ சேம். சரிங்களா? அதனால இந்த இது பார்த்தோன்னா இப்போ இதுல இன்ஜினியரிங்ல இருந்து சிவில்ல இருக்கு எப்படி இருக்கு, அதே மாதிரி டிப்ளமாவில் எப்படி இருக்கு எல்லாமே கீழே ஆர்டரா கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க தேவைப்படும் மாணவர்கள் சிலபஸ் பத்தி வெளியில எங்கேயும் தேட வேணாம். இந்த நோட்டிபிகேஷன் எண்ட்லயே பின்னாடி அனெக்சர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு தனியா இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் வேற என்னென்னலாம் இதுல வந்து இப்போ குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த அத்தனை குவாலிஃபிகேஷனுக்கான சிலபஸை இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. அதனால இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய படிச்சாலே அழகா நம்மளால ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த தேர்வுகளுக்கு காலதாமதப்படுத்தாம எழுதுங்க. அரசு பணிக்கு போகணும் நம்ம வந்து பார்த்தோன்னா அப்படின்னு யாரெல்லாம் கனவுல இருக்கிறீங்களோ உங்களுடைய கனவு மெய்ப்படுவதற்கு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி எல்லா வகையிலையும் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். இந்த வாய்ப்பை வந்து யாரெல்லாம் வந்து அழகா திட்டமிட்டு பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு குறுகிய காலத்திலேயே நீங்க ஒரு அரசு பணிக்கு இதுக்கு போயிட முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா பல்வேறு பணிகள்ல வந்து இப்போ அரசு பணிக்கு போறவங்களுக்கு தான் உங்களுக்கு ஜாபு நிரந்தரம். அதாவது இப்போ பார்த்தோன்னா செக்யூரிட்டியான ஒரு ஜாபு, உங்களுக்கு வந்து சொசைட்டில ஒரு நல்ல மரியாதை, அங்கீகாரம் கிடைக்கும். 2வது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பர்மனன்ட் இன்கம் வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம எதிர்காலத்தை அழகா திட்டமிடுவதற்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த போட்டித் தேர்வுகள் தான். அதுலயும் பர்டிகுலரா இப்ப இந்த 2104 வேகன்சிங்கிறது ஒரு பெரிய வேகன்சி. இந்த வேகன்சி யாரும் நீங்க வந்து இந்த பி முடிச்சவங்க, அது பர்டிகுலரா சிவில், மெக்கானிக்கல், எது எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க, அப்புறம் அக்ரிகல்ச்சரும் இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. ஸோ நமது குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில இதுக்கான வந்து பார்த்தோன்னா கிளாஸஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போத் ஆஃப்லைன், ஆன்லைன் ரெண்டுமே நடத்துறோம். போத் ஆஃப்லைன்
அப்புறம் ஆன்லைன்லையுமே கூட இந்த எக்ஸாம் நடத்துகிறோம். இதுக்கான அன்னன்னைக்கு நடத்தக்கூடிய கிளாஸஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸ்டூடெண்ட்டுக்கு வீடியோஸ் போயிடும். மேக்ஸிமம் கிளாஸ் வந்து நேரடியாக அட்டன் பண்ண பாருங்க. முடியாதவங்களுக்கு வரலன்னா கூட அன்னன்னைக்கு நடத்துகிற கிளாஸஸ் வந்துடும். இதுக்கான தனியாக டெஸ்ட் சீரீஸ் இருக்கு, அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான புக்ஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம அகாடமிலேயே இதுக்கான உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ பாஸ் பண்றதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நம்முடைய குளஞ்சியப்ப ஐஏஎஸ் அகாடமியில் இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு உங்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றுவதற்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.